ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். பொங்கல் வந்துருச்சு. பொங்கல் வந்தாலே ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம், இந்த கரும்பு வந்து சாப்பிட்லாமா அப்படின்றது டவுட் வரும். கரும்பு காரணம் அதில் நிறைய இனிப்பு இருக்குல்ல. ஸோ ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நாள் தள்ளி போகும்போது கிட்டில் செக் பண்ணுக்காக வெயிட் பண்ணுறவங்க, ஃபாலிகுலர் ஸ்டடி ஐவிஐ பண்ணுறவங்க, ரொம்ப சீரியஸாக பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கரும்பு சாப்பிட்லாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரும்பில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது நிறைய சுகர் லெவல் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கரும்பு எடுக்கும்போது சில விஷயங்கள், அதாவது கவனம் எடுத்தீங்க அப்படின்னா கரும்புனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கூட கரும்பெல்லாம் சாப்பிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவாக எடுக்கணும், ஸ்மால் போர்ஷன் தான் எடுக்கணும். கரும்பு வந்து சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக அதை விருப்பமாக சாப்பிட மாட்டோம். ஒரு சாஸ்திரத்துக்கு பொங்கல் அன்றைக்கி நம்ம வாங்கியிருக்க கரும்பு கட் பண்ணி அன்றைக்கி சாப்பிடுவோம். பட் சிலருக்கு பார்த்திங்கன்னா கரும்பு சாப்பிட்றது சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். அந்த 2-3 நாள் தீபாவளி ஒட்டி வரக்கூடிய அந்த நாட்களில் அளவுக்கு அதிகமாக கரும்பு வந்து சாப்பிடுவாங்க சிலர். அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து அது வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் அவ்வளோ கரும்பு சாப்பிட்றது நல்லது கிடையாது. ஏன்னா அதில் நிறைய வந்து சுகர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அளவாக நீங்கள் கரும்பு எடுக்கிறீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கரும்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நேச்சுரல் சுகர் தான். இப்போ எப்படி நம்ம ஃப்ரூட்ஸு சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸில் வந்து இனிப்பு தன்மை இருக்குது. ஆனால் அது வந்து சாப்பிட்றதுனால நமக்கு பீரியட்ஸ் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஆகாது. ஏன்னா அது வந்து நேச்சுரல் சுகர் கண்டென்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் கரும்பில் இருக்க சர்க்கரையுமே ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது தான். அது போக கரும்பில் பார்த்திங்கன்னா நிறைய உடம்புக்கு தேவையான சத்து, மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் சுகர் இருக்கிறனால அதை நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, வெறும் வயிற்றில் இல்லைனா வயிறு நல்லா பசி எடுக்கும்போது இந்த கரும்பு சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒரு ஆஃப்டர் ஃபுட்டு, ஒரு உணவு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கரும்பு வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஆல்ரெடி வயிறு ஃபில்லிங்காக இருக்கனால நீங்கள் ரொம்ப கரும்பு உங்களை மீறி நிறைய சாப்பிட மாட்டீங்க. ஆல்ரெடி உங்கள் வயிறில் ஃபுட்டு இருக்கனால இது வந்து சுகர் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து டேலி ஆகும். இதே இது நீங்கள் பசியில் இருக்கும்போது ஒரு கரும்பு சாப்பிட்றீங்க அப்படின்னா நமக்கு அளவும் அதிகமாக நாங்கள் கடிச்சு சாப்பிட்ருவோம், சுகர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். மற்ற ஃபுட்டு சுகர் கூட வயிறில் இல்லாததுனால. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்மால் போர்ஷன், அதாவது அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கண்ணுலேருந்து இன்னொரு கண்ணுன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு, இல்லைனா ஒரு கையில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு சான்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நம்ம அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு, ரொம்ப சின்ன பீஸாக நீங்கள் கரும்பு சாப்பிட்டிங்கன்னா போதும். மற்றபடி நல்லா நீளமான கரும்பெல்லாம் சாப்பிடாதீங்க. ஆஃப்டர் ஓவலேஷன் நமக்கு வந்து சுகர் உடம்புல வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தள்ளி போன பீரியட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கரும்பு கொஞ்சமாக சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பொங்கல்னாலே கரும்பு இல்லாமல் எப்படிங்க? ஸோ கண்டிப்பாக கரும்பு சாப்பிட்டுட்டே பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்காதீங்க. மற்றபடி ஃபாலிகுலர் ஸ்டடி ஐவிஐ பண்ணுறவங்க, நாள் தள்ளி போயிருக்கவங்க, ஏர்லி ப்ரெக்னென்சியில் இருக்கவங்க எல்லாருமே கரும்பு அளவாக தாராளமாக எடுக்கலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.